அண்மை செய்தி. பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்தில் கூடுதல் ஆணையர் அஷ்ரா கார்க் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானகுமார் இணைப்பில் இருக்கிறார். சந்தானகுமார், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுது? கூடுதல் விவரம். ஸ்ரீலட்சுமி, பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நேற்று இரவு கொல்லப்பட்ட நிலையில் அவருடைய உடல் என்பது பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில அலுவலகத்தில் வைக்கப்பட இருக்கிறது. அவருடைய உடற்கூறாய்வு என்பது தற்போது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் முடிந்தவுடன் அவருடைய உடல் என்பது இங்குதான் எடுத்து வந்து வைக்கப்பட இருக்கிறாங்க. எனவே இங்கு செய்யப்பட்டு வரக்கூடிய பாதுகாப்பு பணிகளை ஆய்வு செய்வதற்காக வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் அஷ்ரா கர்க் இங்கு வந்திருக்கிறார். அவர்தான் இந்த கொலை தொடர்பாக விசாரணை மேற்கொள்வதற்காக நியமனம் செய்யப்பட்டிருக்கூடிய நேற்று நிரவு அந்த சம்பவ இடத்துல நேரடியாக ஆய்வு செய்து அவர் பேட்டியளித்த காட்சியில் நம்ம பார்த்திருந்தோம். இருப்பினும் கூட தற்போது அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு பணிகளை பார்க்க வந்திருக்கிறார். முக்கிய விஷயம் என்னன்னா நேற்று அவர் கொலை செய்யப்பட்ட அவருடைய வீடு அதே போன்று இந்த பகுஜன் கட்சியினுடைய மாநில அலுவலகமும் ஒரே தெருவில் இருக்கிறது. எனவே அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய பொதுமக்கள் சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு நேரடியாக செல்ல முனைந்தால் அங்கு பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதன் காரணமாக பாதுகாப்பு பணிகள் அதிகமாக போடப்பட்டிருக்கிறது. அதே போன்று பேரிகார்டு வைத்து பொதுமக்கள் ஒரு வழியாக சென்று மற்றொரு வழியாக வெளியே செல்வதற்கான ஏற்பாடு பணிகள் முழுவதுமாக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய சூழல் தான் தற்போது அவர் நேரடியாக இங்கு செய்யப்பட்டு வரக்கூடிய பாதுகாப்பு பணிகளை ஆய்வு செய்து தற்போது அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் அனைவருக்கும் எப்படி கையாள வேண்டும் என்பது குறித்தான ஆலோசனைகளை வழங்கி வருகிறார். நிச்சயமா, ஏற்கனவே இந்த கொலை தொடர்பா 8 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டிருக்கு. இதுக்காக 10 தனிப்படைகளும் அமைக்கப்பட்டிருக்கு. விசாரணை வளையம் மேலும் விரிவடைகிற வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா, இப்ப ஏற்கனவே 8 பேர் கைது அவங்க நேரடியாக சரணடைந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒரு சம்பவமா இருந்தாலும் மற்றொரு சம்பவம் மிக அமைதியாக அவருடைய அடக்கம் செய்ய வேண்டும் என்பதும் மிக முக்கியமாக காவல்துறை தரப்புல பார்க்கப்பட்டு வருகிறது. எனவேதான் இப்போ ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதே கூடுதல் குற்றவாளிகளை தேடக்கூடிய பணிகளை தனிப்படை அதிகாரிகள் கவனம் செலுத்தி வந்தாலும் அஷ்ரா கர்க் தற்போது அவருடைய உடல் அமைதி முறையாக அடக்கம் செய்ய வேண்டும். அதே போன்று பல்வேறு அரசியல் தலைவர்கள் இங்கு அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று நம்ம பார்க்கிற தொடர்ந்து பல்வேறு இடங்கள்ல ராஜீவ்காந்தி மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல போராட்டம் நிலவுகிறது. எனவே எந்த ஒரு அசம்பாவிதமும் நடைபெறாமல் இந்த பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெறவும் அரசியல் கட்சிகள் அஞ்சலி செலுத்துவது நடைபெறுவதற்காகவும் கூடுதல் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. முழுவதும் இந்த பகுதி முழுவதுமே பேரிகார்டு அமைக்கப்பட்டு ஒவ்வொரு பேரிகார்டுக்கும் 2 காவல்துறை அதிகாரிகள் என தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் இருக்கிறாங்க. இந்த பாதுகாப்பு பணிகள் முழுவதையும் ஆய்வு செய்த பின்னர் தற்போது அதிகாரிகளிடம் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக அவர் பேசி வருகிறார். தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சந்தானகுமார்.